எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நக்கி சாரை பத்தி தான் பார்க்க போறோம். நக்கீரன் சாரை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் 41 சாவு சார். 41 சாவு. ஏன் சார் இவ்வளவு உரிமையில பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் சாரை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஒரு பத்திரிகை, அவர் நிறைய இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன் சார் ஒருமை நிறைய இப்படி இன்னைக்கு சார் 41 சாவு சார். சார் 41 பேர் சாவு சார். 41 பேர் சாவு சார். நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா நம்ம என்ன சார் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 41 பேர் செத்துதுக்கு ஓகே சார், நீங்க சொல்றது நியாயம் தான். 41 பேர் சாவுக்கு உங்க வீட்டுல யாராவது தலைவிரிச்சு போட்டு அழுதாங்களா நான் கேக்குறேன். ஏன் சார் இவ்வளவு உரிமையில பேசுறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்படிதான் சார் பேச, அவனுக்கு என்ன சார் மரியாதை அப்படின்னு கேக்குறீங்க. நடவடிக்கை எடுத்த விளைவுகள் எப்படி இருக்கும்? நாசமா போட்டு சார், கொன்ற வேணாம் சார். நான் கேக்குறேன், உங்களை நான் கடைசியா நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட கேஸ்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீரப்பன் சாருடைய அந்த இதுக்கு அது சார்பா நான் பத்திரிகை எல்லாம் உங்களை நான் படிச்சிருக்கேன். உங்களுடைய பத்திரிகை நல்லாவே தெரியும். உங்க மேல ஒரு பெரிய மரியாதை எனக்கும் என் குடும்பத்து சார்புலையும் எல்லாமே எங்க சொந்த பந்தங்க அத்தனை பேருமே நக்கீரன் சாரோடைய அந்த பத்திரிகையில எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வாங்கி விரும்பி படிப்போம், டிவிலயும் நாங்க பார்ப்போம். ஆனா நீங்க பேசுற இந்த பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பண்பை காட்டுது. என்ன காட்டுது? தலைமை பண்பை காட்டுது சார். ரொம்ப அழகா பேசிருக்கீங்க, ரொம்ப நாகரிகமா பேசிருக்கீங்க. நான் பத்திரிகை தர்மம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஒரே அடியே பொங்குறீங்களா? ஏன் சார்? ஏன் அவ்வளவு வன்மம் விஜய் சார் மேல? அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வன்மமா, இல்ல மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சிட போறாரே அப்படின்ற ஒரு வன்மமா? எதனால அந்த வன்மம் நான் கேட்கிறேன். ஒரு சிஎம் மேல எனக்கு வருத்தமா? ஆமா, எனக்கு தொடுங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு மார்க்கெட்டிட்டு இருக்கான். அவனை இன்னும் வெட்டாம வச்சிருக்கோமே. அரெஸ்ட் பண்ணுன்றீங்களா? ஆமா, கையில விலங்கு போட்டு கூட்டு வரணுங்க அவனை. ஏன் சார்? என்ன நீங்க 41 கொலை பண்ணவனுங்க அவன் சார். அது விசாரணையில இருக்கு. அது அப்புறம் என்ன வெங்காய விசாரணை சார்? நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன சார் விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு ஒரு வன்மம் நான் கேக்குறேன். வெட்டணும் அவனை அருவாளாடுறா. என்னடா பேசிட்டு இருக்கும்போது அருவா எடுங்க. உனக்கு தான் இருக்கு தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். பொறுக்கி கைது பண்ணி ரோட்ல தரலான்னு இழுத்துட்டு வரணும். அப்புறம் சிஎம் சார் மேல எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒரு சிஎம் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தமா? ஆமா, எனக்கு தொடுங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு மார்க்கெட்டிட்டு இருக்கான். அவனை இன்னும் வெட்டாம வச்சிருக்கோமே. அப்படி என்ன சார் வன்மம் அவர் மேல உங்களுக்கு? அப்படி என்ன நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க தான் ஏதோ 41 கொலைன்றீங்க. 41 கொலையை நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல நீங்க அருவா செஞ்சு கொடுத்தீங்களா? விஜய் அவர்களுக்கு அருவா செஞ்சு கொடுத்தீங்களா? அவர் போய் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில ஒவ்வொருத்தரை வெட்டுறதை நீங்க பாத்தீங்களா? என்ன பேசிருக்கீங்க நீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க சார். கேட்கற எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா நாங்க வச்சிருந்தோம்? பொதுமக்களாகிய நாங்க ஏதோ ஒரு தொழில் தர்மம், ஒரு பத்திரிகை தர்மம் இருக்குது, அது நக்கீரன் சார் நாங்க நினைச்சோம்னா, நீங்க இந்த பேசுற அந்த பேச்சுல அத்தனையும் தரமட்டமாக்கிட்டீங்க. வேணாம் சார். அவர் அரசியல் பேசல சார். 41 குடும்பம், 41 பேர்ல இறந்தவங்க 41 பேர்ல அவர் ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசல. ஏன்னா அவர் அங்க நின்று இருந்தாருன்னா பெரிய ஒரு கலவரம் வந்திருக்கும் தான். அவர் அங்கிருந்து வந்துட்டாரு. போலீஸ் அப்புறம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. வேற யார் சார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? உங்க ரசிகர்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி வந்தவங்களே போலீஸ் சொல்லிருக்கீங்களே. நாளைக்கு உங்க உயிருக்கே ஒரு ஆபத்து. எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அங்க ஒரு உயிருக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்துனா யார் சார் பாதுகாப்பு கொடுக்கறது? போலீஸ் தானே பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? ஓர் ரசிகர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து விட்டதே போலீஸ் நீயே சொல்ற மூதேவி. அப்புறம் போலீஸ் தானே காப்பாத்தி கூட்டு வந்தாங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? என்ன பேச்சு பேசிருக்கீங்க நீங்க? படிச்சவர் தானே நீங்க. படிக்காதவங்க கூட போய் பொதுமக்களுடைய இதை போய் கேளுங்க சார். அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளுங்க. ஒருத்தர் இறந்து 41 குடும்பத்துல ஒருத்தர் கூட அவர் மேல எதுவுமே பேசல. அவர் மேல தப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு வன்மத்தை கற்கறீங்கன்னு நான் கேட்கிறேன். தெரியாம தான் கேட்கிறேன். சத்தியம் அந்த ஆக்டர்ல ஒருத்தர் வரல, ஒருத்தர் பேசல. எதுக்கு சார் கூவுறீங்க? ஏன் இப்படி கூவிட்டு இருக்கீங்க? அவர் ஆட்சிக்கு வந்தது உங்களுக்கு அப்படி எரியுதா? பத்துதான் உங்களுக்கு? நான் கேட்கிறேன். முடிஞ்சா தைரியம் ஒண்ணு இருந்துதான் நியாயத்தை பேசுங்க.
விஜயகாந்த் சார் இன்னைக்கு மீடியா போய் பேசி, செய்தியாளர்கிட்ட போய் பேசி இன்டர்வியூ கொடுத்து அவரை எல்லாம் ஆளுக்கு ட்ரோல் பண்ணி அவரை வந்து குடிப்பாரு, அது பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்கள்கிட்ட வந்து தப்பா காட்டுனது யாரு? இந்த மீடியா தான். இல்லன்னு யாரும் சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க போடல? உங்க பத்திரிக்கை நீங்க போடல? அவர் வந்து எதுக்கு மதிக்கணும்னு கேட்கிறேன். மீடியா எதுக்கு மதிக்கணும்னு நான் கேட்கிறேன். மதிச்சவங்களுடைய நிலைமையில எனக்கு என்ன நாங்க பார்க்காமல இருக்கிறோம், பொதுமக்கள் நாங்களாம் பார்க்காமல இருக்கிறோம். ஏன்னா ஓவரா பேசுங்க, பொறுக்கி வெட்டணும் அவனை. 41 பேர் கொலை பண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாம் சார், நீங்க பேசுறது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு, வேண்டாம், இதோட நிறுத்திக்கங்க. அவன் ஏறணுன்னு முதல்ல சொல்கிறான் சார். வந்தோடனே அந்த ஆளு அவனும் வெட்டாமல் வச்சுருக்கோமே, அரெஸ்ட் பண்ணுன்றீங்களா? ஆமாம், கையில் விலங்கு போட்டு கூட்டு வரணுங்க அவனை. ஏன் சார்? பாஜக வந்து ஆய்வு செய்ய வந்த ஹேமாமாலினி அம்மான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் அவங்களுடைய குறைகள் எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படி போய் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து ஆய்வு செய்ய வந்தவங்கள, பாஜக கலந்து வந்து ஆய்வு செய்ய வந்தவங்கள போய் அவன் இவன் பேசுறீங்க. என்ன சார் இது அர்த்தம்? என்னன்னு எனக்கு புரியலையே. என்ன உங்க மைண்ட் செட்ல ஓடுதுன்னு எனக்கு தெரியல. கிளவிங்கிறீங்க. ஆமாம், கிளவி தான் அது. ஏன் எனக்கு 67 வயசுங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கையில அவள் கதாநாயகிங்க. அப்போ அது கிளவியா இல்லையா? என்னங்க பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, அந்த நியாயத்தை வந்து யார் பேசுறானே? கிளவி பேசுறானே, குமரி பேசுறானே? ஏன் உங்களுக்கு குமரியா பேசினாதான் பிடிக்குமா? என் கிளவிலாம் பேசினா பிடிக்காதா? கிளவில நியாயத்தை பேசக்கூடாதா? என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருக்கீங்க, ஒரு மரியாதை இல்ல. வான்றீங்க, போன்றீங்க, பொறுக்கின்றீங்க, கொலகாரன்றீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. என்ன சார் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களா இப்படி பேசுறது? உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வன்மம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறா? என்னமோ வந்து வன்மத்தை தூண்டி விடுறாங்க, வன்முறையை தூண்டி விடுறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க பேசுற இந்த பேச்சு எவ்வளவு வன்மத்தை தூண்டி விடுது தெரியுங்களா? சும்மா இருக்கிறவங்கள கூட சுரண்டி விட்டு பாக்குற மாதிரி இருக்கு. சும்மா வந்து சரி ஏதோ அவங்க போக்குல நடந்து போச்சு, நம்ம போக்குல போவோம்னு நினைச்சு போனா கூட நீங்க பேசுற பேச்சு அவ்வளவு வன்முறையை தூண்டி விடுற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. இதுக்கு பேரு நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வேற. சார், நீங்க பேசுற பேச்சை வச்சு நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய வந்து எப்படி சொல்றது, நீங்க எவ்வளவு ஒரு மரியாதைக்குரியவர்னு தெரிஞ்சு போச்சு. உங்க தராதரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார். நீங்க பேசுற பேச்சுல யாரா இருந்தாலும், பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலுமே சரி, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு இத்தனை வயசு ஆகுது, உங்களுக்கு யாரு எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும்னு கூட தெரியாம வந்து ஒரு பத்திரிகையில வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருந்துகிட்டு ஒரு இன்டர்வியூக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நினைக்கிறேங்க சார், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 64 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களா? எல்லாம் ஏழைப்பட்டவங்க தானே? சொல்லுங்க. ஏன் அப்பெல்லாம் குரல் கொடுக்கல நீங்க? எத்தனையோ நடக்குது நாட்டில், வந்து எத்தனையோ வந்து சம்பவங்கள் நடக்குது, கற்பழிப்பு, கொலை, அது இது நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் நிறைய எவிடன்ஸ்லாம் நீங்கள் வந்து அனுப்பி விட்டுட்டே இருந்தீங்க. இவ்வளோ பேர் சதி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் பெண்களுக்கு எதிராக இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு எத்தனையோ எவிடன்ஸ் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்க. உங்கள் பத்திரிகையில் நான் படித்தோம். ஏன்னா அப்பெல்லாம் வந்துச்சு உங்களுடைய இதெல்லாம், அப்பெல்லாம் வந்துச்சு. இப்போ ஏன் வந்து எதுவுமே வந்து ஒரு நியாயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் சார் நியாயத்துக்கு குரல் கொடுங்க. இப்போ இந்த 41 உயிர் போனது மட்டும் இல்லை, போனது உயிர் எல்லாமே சமந்தான். உயிர் வந்து எல்லாமே சமந்தான் இல்லையா? அது சாராயம் குடிச்சு போன உயிரா இருந்தா என்ன, இல்லை வந்து கூட்டத்தில் வந்து இடுபாடுகளுக்குள்ள சிக்கி போன உயிரா இருந்தா என்ன? இப்போ இங்கே 9 பேர் இறந்தாங்களே எண்ணூர்ல, அந்த அணுகுலை வெடிச்சு அதுல விபத்துல இருந்தாங்களே, அதை போய் எத்தனை பேர் பார்த்தாங்க? எத்தனை பேர் வந்து அதுவும் உயிர் தானே? வட மாநிலத்தவர் தானே, தென் மாநிலத்தவர் தானே, எப்படி எந்த மாநிலத்தவர் தான் என்ன சார்? அதுக்கு ஏதாவது போய் குரல் கொடுத்தீங்களா? இந்த 41 உயிரை வச்சு எல்லாரும் விளையாடுறாங்க, எல்லாரும் அரசியல் பேசுறாங்க. வேண்டாம். என்ன அந்த 41 பேரும் எங்களுடைய குடும்பங்கள், என்ன இறந்தவங்க அத்தனை பேர் எங்களுடைய குடும்பங்கள். நாங்க வந்து 3 நாளா சாப்பிடாம என்ன கொல்லாம எழுதுகிட்டு டிவி முன்னாலே உட்காந்துக்கிட்டு என்ன அந்த மாதிரி நாங்க துக்கம் அனுசரிச்சோம். ஏன்னா அதனால நீங்க எதுவுமே பண்ணாம, எதுவுமே வந்து இது பேசாம, ஏன்னா சும்மா வந்து டிவி முன்னாடி இன்டர்வியூ கொடுக்குறன்ற பேர்ல உங்க மரியாதை நீங்களே எடுத்துக்காதீங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பொதுமக்களாகிய நாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடக்குதோ அத்தனையும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன எல்லாமே எங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குது. யாரு எப்படி என்ன நடக்குது, யாரு அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன், யார் நடிக்கிறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன நாங்க வந்து அந்த காலம்
எப்படி அந்த காலத்து ஆளு கிடையாது. இப்ப எல்லாமே எங்க கையில இருக்கு. அதனால யாரும் வந்து எதுவும் பேசி விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் என்ன. அதனால தயவு செய்து இதுக்கு மேலேயாச்சும் இந்த பேச்சு இதோடு நிறுத்துங்க. என்ன சும்மா வந்து கண்ணியமா இல்லாம பொறுமையில பேசி உங்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம் சார்.